இதுதாங்க எங்கள் ஊர். திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானல் தாலுக்காவில் இருக்கிற பூம்பாறைங்கிற கிராமம். 1000 வருஷத்துக்கும் அதிகமான பாரம்பரியம் உள்ள ஒரு ஊர். ஆரம்பத்தில் 16 குடிகள் குடியேறி இப்போ 1600 குடும்பங்கள் வசிக்கிற ஒரு ஊராக வளர்ந்துருக்கு. எங்கள் ஊரில் எல்லாருக்கும் சொந்தக்காரனாக இருக்கிறவன், எல்லார் வீட்லேயும் ஒருத்தனாக இருக்கிறவன் ஒரு குழந்தை. அந்த குழந்தைக்கு பேர் குழந்தை வடிவேலப்பர். ஆமாங்க, முருகன் தான். அழகுக்கு முருகன்னு சொல்லுவாங்க. அந்த முருகன் எங்கள் ஊரில் அழகு குழந்தையாக எழுந்திருக்காரு. மாமுனிவர் போகர் செஞ்ச சக்தி வாய்ந்த நவபாசன முருகன் சிலை இந்த கோயிலில் இருக்கு. எங்கள் பகுதியில் அவனின்றி அணுவும் அசையாது. யார் எங்கே போனாலும் ஒவ்வொரு வருஷமும் தைப்பூச திருவிழாவுக்கு எல்லாரும் கண்டிப்பாக ஊருக்கு திரும்பி வந்துடுவோம். ஊரே கூடி ஆடி பாடி அந்த குழந்தை முருகனை கும்பிட்டு கொண்டாடி மகிழ்வோம். சாரா, நம்ம கண்ணாமூச்சி விளையாடலாமா? விளையாடலாமே. அண்ணா நான் ஓடி ஒளிஞ்சுக்கிறேன், நீ என்னை கண்டுபிடிக்கணும். சரி சாரா, எல்லாரும் ஓடி ஒளிஞ்சுக்கோங்க. இதுதான் நாங்கள் ஓடி விளையாண்ட தெரு. நாங்கள் பிறந்து தவழ்ந்து விளையாண்ட வீடு இது. இந்த வீட்டில் எங்களோட முன்னோர்கள் 500 வருஷத்துக்கும் அதிகமாக வாழ்ந்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. எங்கள் அம்மாவும் அப்பாவும் இந்த வீட்டை விட்டுட்டு வர மனசு இல்லாமல் இப்போவும் இங்கே தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. இவர் தாங்க எங்கள் அப்பா. எங்கள் அப்பா தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஹீரோ. எங்கள் அப்பா அந்த காலத்துலேயே ITI படித்தவங்க. நல்ல கம்பெனியில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. குளோபலைசேஷனில் ஆட்டோமைசேஷனால் அப்போ தான் அந்த கம்பெனியை மூடினாங்க. எங்கள் அப்பாவுக்கும் வேலை போச்சு. குடும்பத்துக்காக கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு வறுமையிலையும் நேர்மையாக வாழ்கிறவங்க. எங்களுக்கு 2வது ஹீரோ எங்கள் அண்ணா தான். எங்கள் அண்ணா பேரும் முருகன் தான், தேவ முருகன். அப்போ அவன் 6th படிச்சுட்டு இருந்தான். எங்கள் அண்ணாவோட நிக்நேம் அக்கா குருவி. தூங்குற என் அண்ணாவை அக்கா குருவி கூவி எழுப்பும். ஒரு வேளை அக்கா குருவி தூங்கிட்டா எங்கள் அண்ணா கூவி அக்கா குருவி எழுப்புவோம். எப்படின்னே தெரியல, அவங்களுக்குள்ள அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். இவ தான் என் தங்கச்சி சாரதா. நாங்கள் அவளை செல்லமாக சாரான்னு கூப்பிடுவோம். அப்போ அவளுக்கு 7 வயசு. அருந்த வாள், ஆனால் அப்பாவோட செல்லம். எஸ் ஃபார் சாரா. டி ஃபார் தேவா. எஸ் ஃபார் சாரா. டி ஃபார் தேவா. இதுதாங்க நான் படித்த ஆக்ஸ்ஃபோர்ட் பிரைமரி ஸ்கூல். 1956 கட்டினது. என் ஸ்கூல் எங்கள் வீட்டில் இருந்து கிழக்கு திசையில் 2 கிலோமீட்டரில் இருக்குது. எங்கள் அண்ணா படித்த KPS ஸ்கூலு எங்கள் வீட்டில் இருந்து மேற்கு திசையில் 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. என் ஸ்கூலு பக்கத்தில் இருக்கிறதால காலையில் ஆரம்பித்து மத்தியானம் விட்டுருவாங்க. அண்ணா ஸ்கூலு தூரமாக இருக்கிறதால மத்தியானம் ஆரம்பித்து சாயந்தரம் தான் விடுவாங்க. அச்சோ, ஷூ பிஞ்சிருச்சுண்ணா. இங்க காட்டு. சாரா, நீ வீட்டுக்கு போ, நான் போய் தச்சிட்டு வரேன். அப்போ 69 ரூபா 95 பைசாவுக்கு விற்று இந்த ஒயிட் ஷூ எங்கள் வாழ்க்கையவே புரட்டி போடும்னு அன்னைக்கு எங்களுக்கு தெரியாது. எவ்வளோ ஆச்சு தாத்தா? 1 ரூபா கொடு தம்பி. 50 காசு தான் இருக்கு. சரி, அப்புறம் கொடு தம்பி. இந்தாங்க. தேங்க்யூ தாத்தா. ஏத்தா, பஸ் போயிட்டு போகுது. எந்திரி. 3 கிலோமீட்டர் என்னால் நடக்க முடியாது, நீ போ. இந்தாப்பா எம்பட்டுன்னு 8 ரூபா கொடு. இந்தாங்க. 10. அண்ணாச்சி, அம்மா 1 கிலோ அரிசியும் கொஞ்சம் காய்கறியும் வாங்கிட்டு வர சொன்னாங்க. வழக்கம் போல் ரேஷன் அரிசி தானே? சரி சரி, காய போய் எடு, நான் போட்டு வைக்கிறேன். ஏலே, ராயல் ஃபேமிலி மாதிரி பெருக்கி பெருக்கி எடுக்கிற, கீழே இருக்குதேடா. அண்ணாச்சி, பழசு பட்டையில எடுத்துக்கலாமா? ஒன்றும் விடாமல் சுத்தமாக எடுத்துகிட்டு போப்பா. சரிங்க அண்ணாச்சி.
வரேன் அண்ணாச்சி. அண்ணாச்சி இதெல்லாம் கொடுங்க. அரிசி 5 ரூபா, காய்கறி 4 ரூபா, மொத்தம் 9 ரூபா. அம்மா அக்கௌண்ட்ல எழுதிக்க சொன்னாங்க. அக்கௌண்ட்லையா? 3 மாசமா காசே தரலடா. கொஞ்சமாச்சு தர சொல்லு, இல்லைன்னா அடுத்த தடவை எந்த பொருளும் தரமாட்டேன். இங்கதானே வச்சேன். எங்க காணோம்? ஐயோ ஏலே, கடை வாங்குறது இல்லாம கடையை நாசம் பண்ணிட்டியாடா? இல்ல, என் தங்கச்சி ஷூ எங்க தான் வச்சேன். தோல உரிக்கற. இல்ல நச்சி, நான் வேறன்னு தரல. ஷூ தான் தேடினேன். மொத்த தக்காளியும் தள்ளி விட்டு போயிட்டானே. டேய் டேய், உனக்கு என்ன நெஞ்செழுத்தம்? மறுபடியும் வர்றே நீ? ஏமா, உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லை? சீட்டு காசை வாங்கிட்டு வந்து உங்கள் பிரச்சனை எல்லாம் தீர்த்துட்டீங்க. 2 மாசமா பணம் தரேன்னா என்ன அர்த்தம்? ஏதோ உன் புருஷன் கொஞ்சம் நாணயமான ஆளுன்னு தான் இவ்வளோ நாள் நான் பொறுத்துக்கிட்டேன். இந்த மாதம் பணம் தரல, மரியாதை கெட்டும். சீட்டு போட்ட வேலை ஏன் வீட்டு வாசல் வந்து நிற்கிறாங்க? எனக்கு இது தேவையா? மெதுவாக பேசுங்கண்ணே. அவர் வேலைக்கு போயிருக்காரு. வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக வந்து பணம் கொடுக்க சொல்கிறேன். எப்போ வந்து கேட்டாலும் இதே தான் சொல்கிறீங்க. என்ன ஏமாத்த நினைக்கிறீங்களா? நாங்கள் அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படுறவங்க இல்லை. 2 மாசமா அவருக்கு சரியான வேலையே இல்லை. கண்டிப்பாக உங்கள் பணத்தை கொடுத்துருவோம். கொஞ்சம் பொறுத்துக்கோங்கண்ணே. உன் புருஷன் வந்தானா ஒழுங்கா வந்து பணத்தை கொடுக்க சொல்லு, இல்லைன்னா அசிங்கமா போயிடும். வாங்குறப்ப இனிக்குது, திருப்பி கட்டா கசக்குது. என்ன பழப்படாது. என்னம்மா பிரச்சனை? ஒன்றும் இல்லைப்பா. நீ தங்கச்சிக்கிட்ட போய் ஒரு படி அரிசி ஊற வைக்க சொல்ல. சரிம்மா. என்னோட ஷூவை தைச்சிட்டீங்களாண்ணா? அம்மா உன்னை அரிசி ஊற வைக்க சொன்னாங்க. என்னோட ஷூவை நல்லா தைச்சிருக்காங்களா? அம்மா உன்னை ஒரு படி அரிசி ஊற வைக்க சொன்னாங்க. எங்க போற? என் ஷூ எப்படி இருக்குன்னு பார்க்க போறேன். உன் ஷூ வெளியே இல்ல. விளையாடுறதுன்னு. உண்மையாதான் சொல்றேன். உன் ஷூவை தச்சு எடுத்துட்டு வரப்போ மிஸ் ஆயிடுச்சு சாரா. அப்ப என் ஷூ தொலைச்சிட்டியா? இல்ல, ஷூவை காய்கறி கடைக்கு வெளில வச்சுட்டு காய் வாங்க போனேன். திரும்பி வந்து பார்த்தா வச்ச இடத்துல இல்ல. அப்ப என் ஷூ தொலைஞ்சிருச்சு. இல்ல, நீ அம்மாட்ட சொல்லாத. நான் போய் தேடி எடுத்துட்டு வரேன். ஷூ இல்லாம நான் எப்படி ஸ்கூலுக்கு போவேன்? நீ அழாத, நான் போய் எப்படியா தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வரேன். தயவு செஞ்சு அப்பா கிட்டே சொல்லாத ப்ளீஸ். ஏய் தேவா, வரேம்மா. எங்கடா போற? கம்பளி ரொம்ப கனமா இருக்குடா. அம்மாக்கு கொஞ்சம் ஒத்தாசை பண்ணுப்பா. ஸ்டெப்புக்கு போறா. டேய் தேவா, நாளைக்கு கோயில் தெரு பசங்க கூட மேட்ச் இருக்கு, விளையாட வரியா? இல்லடா, எனக்கு வேலை இருக்கு, நான் வரல. என்ன 2 ரூபா கொடுப்பா. டேய் என்னடா, ஏற்கனவே வந்து தக்காளியை தள்ளிட்டு போன, இப்ப என்னடா பண்ற? டேய், நான் உன்னை அடிக்கவே இல்லையடா, ஏன்டா அழுகுற? என் தங்கச்சி ஷூ இங்கதான் வச்சு காணோம். ஷூ வச்சியா? இங்க இல்லையேடா. இல்ல, இங்கதான் வச்சுட்டு கடைக்குள்ள போனேன். வந்து பார்த்தா இல்ல. ஷூ இல்லாம என் தங்கச்சி ஸ்கூலுக்கே போக முடியாது. டேய், அப்படின்னா அந்த குப்பையெல்லாம் எடுக்க வந்தான்ல, அவன் தான் எடுத்திருப்பான். அந்த குப்பை மேட்ல போய் பாரு, ஓடு. என்ன சவுந்தர, வாங்கின காசுக்கு வட்டி கொடுக்க வக்கில்ல, ஆனா வக்கனையா வடிச்சு திங்கிற போல.
உன் ஃப்ரெண்டு பொண்ணு நல்லா படிக்கிற அவளை காலேஜில் சேர்க்கணும்னு நீ தான் அவனை கூட்டிகிட்டு வந்து பணத்தை வாங்கிட்டு போனேன். ஆமாங்கய்யா. உன் நண்பன் ஒரு அண்ணாடங்காச்சு, அவனை நம்பி எவனும் சல்லி காசு கூட தரமாட்டேன். ஆனால் ஜாமீன் போட்ட நீ சொந்த வீட்டுக்காரன், அதை நம்பி தான் நான் பணம் கொடுத்தேன். உன் கெட்ட நேரம் அவன் போய் சேர்ந்துட்டேன். ஜாமீன் போட்ட நீ தானே பணத்தை திருப்பி தரணும். இந்தாங்கய்யா, இந்த மாதம் வட்டி பணம் 2500 இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருங்கய்யா, அசலையும் நானே கொடுத்துறேன். நீ தான் கொடுத்தாவணும், அசலை மெதுவாக கொடு, வட்டியை மட்டும் கரெக்டாக கொடுத்துரு. உங்கள் பணத்துக்கு நான் பொறுப்பு. சீக்கிரமாக பணத்தை கொடுத்துறேங்கய்யா. படித்தவன் தாயா. எட்ரா வண்டியா.